ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் நளினிஸ் ட்ரீம் வேர்ல்ட். நான் நளினி ரமேஷ்குமார். இன்றைக்கி நாம் எதை பற்றியான வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சேவிங்ஸ் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்னதாக சேமிக்கும் போது அது ஒரு வருஷமோ இல்லை நம்ம டார்கெட் பண்ண அந்த நாளோ அன்னைக்கு நம்ம சேர்த்தி வச்சுருந்த பணம் குறைவோ அதிகமோ ஆனால் அது அந்த டைமில் நமக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இப்போ அதே போல் நம்ம எப்படி சேமிக்கலான்னு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் படித்த புக்கில் அதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பழக்கம் நல்லதோ கெட்டதோ அதை நாம் 2 நாளோ 1 வாரமோ ஃபாலோ பண்ணும் போது உடனடியாக நமக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது. ஆனால் அதையே நாம் தொடர்ந்து பண்ணும்போது பெரிய அளவில் நமக்கு இம்பேக்ட் கொடுக்கும். நாம் தான் நல்லதாக நம்ம கோலை சூஸ் பண்ணிக்கணும். அதுபோல் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒரு ரூமில் உங்களுக்கு முன்னாடி ஒரு ஐஸ் க்யூப் இருக்குதுன்னு இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ரூம் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ். அதை நம்ம 25 டிகிரியிலிருந்து 26 மாற்றினோம்னா அப்போவும் அந்த ஐஸ் க்யூப் உருகலை. திருப்பியும் நம்ம என்ன பண்ணுறோம், 27 டிகிரி, 28 டிகிரி, 29ன்னு அப்படியே இன்க்ரீஸ் பண்ணினோம்னாலும் 31 டிகிரி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். அதிகப்படுத்தியும் அப்போவும் அந்த ஐஸ் க்யூப் உருகலை. அந்த டைமில் நாம் இப்போ என்ன நினைப்போம், இந்த ஐஸ் உருகவே உருகாது அப்படின்னு நாம் நினச்சி அந்த முயற்சியை நாம் கை விட்டுட்டோம்னா அதுவரை நாம் எடுத்த எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். ஆனால் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அந்த டெம்பரேச்சரை நம்ம 32 டிகிரி செல்சியஸை அதிகப்படுத்தி நம்ம மாற்றி வச்சிட்டோம்னா அந்த ஐஸ் க்யூப் உருக ஆரம்பிக்கும். ஸோ இதே போல தான் நம்ம லைஃப்லையும் ஒரு முயற்சியை தொடங்குனா அந்த கோல் ரீச் ஆகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் தொடர்ந்து போராடுங்க. என்றைக்குமே நம்ம முயற்சி வீண் போகாது. நாம் உழைச்சா அதோட நமக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ அதே கான்செப்டில் வச்சு சேவிங்ஸ்லேயே கொண்டு வர முடியும். இப்போ ஒரு நாளைக்கு நம்மளுடைய கோல் 30 ரூபாய்ன்னு நம்ம எடுத்துட்டோம்னா மே 9லிருந்து அதாவது 2025லிருந்து 2026 மே 9 வரைக்கும் ஒரு வருஷம் ஃபுல்லாக நாம் சேவிங்ஸ் பண்ண போகிறோம். தினமும் குறைஞ்சபட்ச அமௌண்ட்டாக நம்ம 30 ரூபாய் எடுத்து வச்சுட்டே இருந்தோம்னா நெக்ஸ்ட் இயர் 2026 மே மாதம் 9ஆவது நாள் அப்போ நமக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,950 ரூபாய். இப்போ பார்த்தீங்கன்னா நான் குறைஞ்சபட்ச அமௌண்ட்டை 30 ரூபாய் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸாக ஒரு 50 ருபீஸோ 100 ரூபாயோ இல்லை கம்மியாக ஒரு 5 ரூபாய் நீங்கள் தினம் எடுத்து வச்சாலுமே அது நம்ம சேவிங்ஸ் தாங்க. 1 ரூபாய் நீங்கள் எடுத்து வச்சாலும் அது உங்கள் காசு. நாளைக்கு உங்களுடைய சேமிப்போட மொத்த அமௌண்ட் தான் நிற்க போகுது. அதனால் உங்களால் எவ்வளோ முடியுதோ ஆனால் தினமும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இன்னொரு உண்டியிலையோ பாக்ஸ்லையோ தனியாக எடுத்து வச்சுட்டே வாங்க. ஒரு வருஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அமௌண்ட் அதில் சேர்ந்துருக்கும். நான் இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். யாரெல்லாம் இந்த சேலஞ்சை என்னோட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் பார்த்த எக்ஸாம்பிள் நம்ம லைஃப்பையும் ஃபாலோ பண்ண போகிறோம். அதை போல தான் நம்ம கோல் அச்சீவ் பண்ண போகிறோம். ஆனால் எப்போவுமே எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் தளர்ந்து போகாதீங்க. முயற்சி எடுத்தீங்கன்னா அதை கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் அது ஃபெயிலியரே ஆனாலும் திருப்பி அதில் நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி மறுபடியும் அந்த கோலை ரீச் ஆகிற வரைக்கும் போராடுங்க. ஸோ கைஸ், இப்போ நான் வீடியோ முடிச்சுக்க போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனுக்கு ஆளுங்க ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.